ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, அறிவாளி குழந்தைகள் யார், அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்ல போகிறாங்க. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இன்றைக்கி யார் கற்பிக்க வந்திருக்கிறா அப்படின்றத சிந்திச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மகிழ்ச்சியில் புல்லரிச்சு போயிடுவீங்க. உயர்ந்ததுலேயும் உயர்ந்த தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறாரு. இப்பேற்பட்ட கல்வியை ஒருபோதும் நீங்கள் விட்டுடக்கூடாது. உலகிய கல்விக்கும் இதுக்கும் இரவு பகலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே படிக்கக்கூடிய கல்வியில் ஜஸ்ட்டு அதை படித்து அதில் எக்ஸாம் வரும்போது அதை மார்க் எடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது ஆத்மாவை முழுமையாக சுத்தப்படுத்தணும். அதுவும் உள்ளபூர்வமாக, வெளிநோக்கு முகமாக நம்ம ஆகாமல் உள்நோக்கு முகமாக ஆகணும் அப்படின்னு இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்த படிப்பு. பாபா கேட்குறாங்க, குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது எந்த ஒரு நிச்சயம் ஏற்பட்டிருக்கு? நிச்சய புத்தியின் அடையாளம் என்னவா இருக்கும்? பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, இப்போது நம்ம எப்பேற்பட்ட கல்வியை கற்றுட்ருக்குறோன்ற அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா இது மூலம் என்ன கிடைக்குது? இந்த படிப்பு மூலமாக இரட்டை கிரீடம் அணிஞ்ச ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகிடவும் அப்படின்ற அந்த நிச்சயம் உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இதை கற்றுக் கொடுக்குறவர் யார்? சுயம் பகவான் கற்பிக்கிறாருன்னா நம்ம உலகத்துக்கே அதிபதி ஆக்கிட்டு தானே அவர் போவார். இந்த அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பு உலகத்துக்கே எஜமானன் ஆகிறது. அங்கே டாக்டருக்கு, கலெக்டருக்கு இந்த மாதிரி படிப்பாங்க. ஆனால் இங்கே உலகத்துக்கே எஜமானன். இப்போது நாம் அவருக்கு குழந்தையாக வேற ஆகியிருக்கோம். குழந்தைங்களுக்கு அப்பா சொத்து கொடுப்பாரு, அப்புறம் ஆசிரியராகவும் இருக்கார். ஆசிரியராக இருந்து இந்த படிப்பை சொல்லி கொடுத்து உலகத்துக்கே எஜமானனாக ஆக்குறாரு. அப்போது இந்த கல்வியில் அப்படியே ஈடுபடணும்ல. புத்திசாலிகள்னால் என்ன பண்ணுவாங்க? இந்த கல்வியில் ஈடுபட்டுருவாங்க. இப்படி சின்ன சின்ன குழந்தைகள் தங்களோட தாய் தந்தையை தவிர வேறு யாரிடமும் போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லை இல்லாத உங்களுக்கு தந்தை கிடச்சிருக்காரு. அப்புறம் நீங்கள் அவரை விட்டு போகணுன்னு உங்களுக்கு தோணுமா? அதனால் யார் மீதும் விருப்பமே வரவே கூடாது. ஒரு நினைவு மட்டுமே இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இன்றைக்கி அதிகாலையில் யார் வந்தா? ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க. இன்றைக்கி உண்மையாக யார் வந்திருக்கா? உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யார் வந்திருக்கா? இது புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா? இது நமக்கு யார் கற்றுக் கொடுக்குறா அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நல்லபடியாக. ஒரு சிலர் மிகவுமே புத்திசாலிகளாக இருப்பாங்க. ஒரு சிலர் குறைவான அறிவுடையவர்களாக இருப்பாங்க. யார் நிறைய கல்வி அறிவு இருக்கோ அவங்கள எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? இவங்க மிகவும் அறிவாளின்னு சொல்கிறாங்க. சாஸ்திரங்கள் அதை கூட எழுத படிக்க அறிஞ்சவங்க அவங்கள எல்லாரும் மதிக்கிறாங்க. குறைவாக படித்தவங்களுக்கு குறைவான மதிப்பு தான் கிடைக்குது. ஏன்னா அவங்க மூலிமா நிறையா நம்ம கற்றுக்குறோன்னு சொல்லி அவங்க மேலே அதிகமான மதிப்பு இருக்குது. இப்போது பாடலின் வார்த்தைகளை கேட்டீங்க. யார் வந்திருக்கிறது? உங்களுக்கு இந்த கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு யார் வந்திருக்கா? ஞானக்கடல் அவரே, இறைவனே உங்களுக்கு சொல்லி கொடுக்க வராருன்னா அவர் ஆசிரியராக வந்திருக்காரு தானே அர்த்தம். இப்போ கடவுள் இறைவன் நம்ம அப்பா ஆசிரியராக வந்திருக்காரு. பள்ளிக்கூடத்தில் தான் கற்பிப்பார் இல்லையா? அதே மாதிரி இப்போது ஒரு கல்லூரியை உருவாக்கியிருக்காரு. அது அதை நினச்சி பார்க்கும் போதே நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே ஸ்கூல், அந்த பருவ கால நிலை தான். அந்த டைமில் நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, ஜாலியாக விளாடுறோம்,
எல்லாமே கற்றுக்குறோம், புதுசாக இருக்கும். அப்படியே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு வாழ்க்கையிலே வந்து அதுதான். ஸோ அப்போது எல்லாருக்குமே அந்த பருவம் பிடிக்குது. ஏன்னா புதுசாக ஏதோ கற்றுக்க போகிறோன்ற ஒரு ஒரு உற்சாகம். அப்போது கடவுளே இறைவனே வந்து சொல்லி கொடுக்குறாருன்னா அப்போ எவ்வளோ புல்லரிச்சு போகணும். உயர்ந்ததுலேயும் உயர்ந்த தந்தை இப்போ நமக்கு மீண்டும் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அவர் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. ஒருவர் எவ்வளவு தான் பெரியவராக இருந்தாலும், பெரிய கல்வியை கற்றுக் கொடுத்தாலும் கூட என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி இவர் வந்திருக்காருங்க, அவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர் இவர் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஐயோ நம்ம அவங்கக்கிட்ட போய் கற்றுக்கணும் அப்படின்னு போய் கற்றுப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பகவானே கற்றுக் கொடுக்குறாருன்னா அப்போ வந்து விவேகம், அறிவு என்ன சொல்லுது? ஆஹா, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இது அதுன்னு இந்த வேலை அந்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கடவுளோட படிப்பை படிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நொடியில் எல்லாத்தையும் விட்டுட்டு தந்தையிடம் படிக்க வரணும். இப்போது நீங்கள் வந்து புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கீங்க. உத்தமத்துலேயும் உத்தம புருஷர்களாக இந்த லக்ஷ்மி நாராயணர்கள் தான் ஆகுறாங்க. ஆனால் அவங்க எப்படி ஆனாங்க? எந்த கல்வி மூலமாக அவங்க அந்த பதவியை வந்து அடைஞ்சாங்க? இதெல்லாம் பற்றி யாருக்குமே தெரியவே தெரியாது. நீங்கள் தான் இந்த பதவியை அடைவதற்கு இப்போ படிச்சிட்ருக்கீங்க. நீங்களும் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் உலகத்திலேயே உத்தமத்துலேயும் உத்தமர்களாக இருக்கிறவங்க லக்ஷ்மி நாராயணன், அவங்க படித்த இந்த படிப்பை தான் நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. அதுவும் அதை கற்றுக் கொடுக்கறது பகவான் இறைவனே. அவருக்கு உடம்பே கிடையாது, ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய இறைவனே வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா அப்போது மற்ற எல்லா கல்வியும் விட்டுட்டு இந்த படிப்பில் நம்ம ஈடுபடணும் இல்லையா? பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே இந்த படிப்பு அவ்வளோ உயர்ந்த படிப்பு. ஏன்னா தந்தை வருவதே கல்பத்தில் ஒரு முறை தான் நான் வரேன். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நேரடியாக வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வரேன். அதிசயம்தான் இல்லையா இது? பகவான் இந்த பதவியை அடையுமாறு செய்விக்கிறதுக்காக நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா அப்போது இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் தானே, லாட்ரி தானே இது. எவ்வளோ ஒரு பாக்கியம். ஆனாலும் படிக்கிறதே இல்லை. அப்போ அவங்கள வந்து புத்திசாலி இல்லைன்னு தானே அப்பா சொல்லுவார். தந்தையின் படிப்பு மீது முழு கவனம் வைக்கிறதே இல்லை, தந்தையவே மறந்துடுறீங்க. பாபா நாங்கள் வந்து உங்களை வந்து மறந்துடுறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆசிரியரையும் மறந்துடுறீங்க, சரி அப்பாவை தான் மறந்துடுறீங்க. ஏன்னா இது மாயாவோட புயல் வந்து நிறைய இருக்குது. ஆனால் கல்வியை நீங்கள் கற்றுக்கணும். முதல்ல காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா படிப்பு வந்து படிக்கணும். பகவான் கற்பிக்கிறாருன்னா அப்போ அந்த படிப்பில் முற்றிலும் நீங்கள் ஈடுபட்டிருக்கணும். முழுமையாக வந்து உங்களுக்கு தோணுது, அறிவு சொல்லுது நம்ம வந்து இந்த படிப்பை வந்து நல்லபடியாக படிக்கணும், படித்து நம்ம வந்து அப்பாவோட பேரை வந்து காப்பாற்றி உலகத்துக்கே அதிபதி ஆகணும். ஏன்னா சிறிய குழந்தைகள் தான் வந்து அவங்க படிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் வந்து எல்லாருமே ஆத்மாக்கள். உடம்பு வேணால் பெருசாக இருக்கலாம், வயோதிகர்களாக இருக்கலாம். 7 நாள் பட்டி பாடமுறை கூட வந்து இருக்கு இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தூய்மையாக இருங்க மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு தந்தை வந்து சொல்கிறாரு. நமக்கு தெய்வீக குணங்களையும் நம்ம வந்து தாரணை செய்யணும். ஏன்னா நீங்கள் இது போல் அப்படி தாரணை செய்யும் போது தான் இந்த மாதிரி ஆக முடியும். எல்லை இல்லாத தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இப்போது சின்ன குழந்தைங்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து தாய் தந்தையை தவிர வேறு யார் தூக்குனாலும் போக மாட்டாங்க. அது மாதிரி நீங்களும் வந்து ஒரு சின்ன குழந்தைகள் தான். ஆத்மா தான். வயசு வேணால், அதாவது உடம்பு வேணால் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் எல்லாருமே ஆத்மாக்கள். நீங்கள் எல்லாருமே சின்ன குழந்தைகள், எல்லை இல்லாத தந்தையுடையவராக ஆகியிருக்கீங்க. அப்போது வேறு யாரையும் பார்ப்பதற்கு கூட உங்களுக்கு விருப்பமே இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து உயர்ந்ததுலேயும் உயர்ந்த தந்தையினுடையவராக ஆகியிருக்கோம்.
அப்படின்னு நீங்கள் இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. அப்போது அவர் மடியிலேயே உட்காந்து ஜாலியாக வந்து இந்த நாடகத்தை வந்து என்ஜாய் பண்ணணும். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் வந்து ரெட்டை கிரீடம் அணிந்த ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகுறீங்க. ஒளி கிரீடம் வந்து எப்படி கிடைக்கும்னா மன்மனாபவ மற்றும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் எப்படி கிடைக்கும்னா மத்யாஜி பவ. நம்ம இந்த படிப்பின் மூலம் உலகிற்கே அதிபதி ஆகிறோன்ற அந்த நிச்சயம் உங்களுக்கு வந்துடுது. 5000 வருடங்களுக்கு பிறகு சரித்திரம் மீண்டும் நடைபெறுகிறது. உங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சிட்ருக்கு. மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமத்துக்கு வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஏன்னா இப்போ அப்பா வந்ததே எதற்காகனா எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான். நீங்கள் தான் வந்து முழு சிருஷ்டி சக்கரத்தையும் இப்போ அறிஞ்சிருக்கீங்க. அதனால் குஷியில் வந்து நீங்கள் வந்து புல்லரிச்சு போகணும். ஆஹா, எனக்கு வந்து இறைவனே கற்றுக் கொடுக்குறாரு, நம்ம எல்லை இல்லாத தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கோம் அப்படின்னு பிரஜாபிதா பிரம்மா மூலிமா எல்லா புதிய படைப்பை வந்து இப்போ படைச்சிட்ருக்காரு. அப்போ அவரே எனக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா அப்போ எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியில் இருக்கணும். 84 பிறவிகளின் கதையை வந்து இப்போது காமிக்கிறாங்க. நாம் தான் வந்து தேவதையாக இருந்து இப்போ சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர்களாக ஆகிறோம். அது யார் ஆகுறதுன்னா ஆத்மா தான் அந்த ஸ்டேஜை வந்து அடையுது. இப்போது வந்து சங்கமயுகத்தில் பிராமணர்களாக ஆகியிருக்கோம். இதை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் கூட வந்து புரிய வைக்கலாம். ஏன்னா இப்போது உலகம் ஃபுல்லாக வந்து ஆங்கில மொழி வந்து ரொம்ப விரிவாக இருக்குது. ஸோ அதனால் ஃபாதரை வந்து நீங்கள் நினைவு செஞ்சு ஃபாதரை வந்து எப்படி வந்து நினைவு பண்ணணும், அவர்கிட்டேருந்து எப்படி ஆஸ்தி எடுக்கணும், இந்த யோகத்தை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் கூட கற்றுக் கொடுக்கலாம். ஆங்கிலத்தில் வந்து தந்தையின் கம்யூனியன், அதாவது கம்யூனியன் சொல்கிறாங்க. அதாவது பாபாவோட இணையிறது, அதாவது நினைவின் மூலமாக இணைஞ்சு இருக்கும் போது அவர்கிட்டேருந்து எல்லா விதமான சக்திகளும் கிடைக்குது. லட்சியம் நோக்கம் வந்து வேறு எதுவும் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து நான் மீண்டும் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். இவ்வளோ நாளாக வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து இவ்வளோ தமோபிரதான நிலையை அடைஞ்சிட்டிங்க. இப்போ மீண்டும் தூய்மையை அடைஞ்சு வீட்டுக்கு போகணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது இந்த பாபா பிரம்மா பாபா கூட வந்து பெரிய நவாபாக இருந்தார், பெரிய ஒரு வியாபாரியாக இருந்தார். வைரங்களை வந்து செஞ்சு, அதாவது வைர நெக்லஸ்லாம் செஞ்சு அவர் வந்து நிறைய வியாபாரம் பண்ணியிருக்காரு, கோடிக்கணக்கில் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இது வந்து புரிஞ்சுக்கிட்டார், தந்தை வந்துட்டார் இதை சொல்லி கொடுக்குறாருன்னு புரிஞ்சோடனே அந்த விநாசமும் வேறு எதிரில் அவருக்கு தெரியுது, காட்சியாக வந்து தெரியணும். தெரிஞ்ச உடனே சட்டுன்னு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஏன்னா நமக்கு அரசாட்சி இப்போ கிடச்சிட்ருக்கு, நமக்கு வந்து இப்போது பகவானே கற்றுக் கொடுக்குறாருன்றதை புரிஞ்சிக்கிட்டு, ஏன்னா இப்போ எல்லாமே வந்து உலகமே வந்து எல்லாம் விநாசமாக போகுதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு முற்றிலும் அவர் பலியானார். தந்தையை நல்லபடியாக உணர்ந்து ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து தந்தையை மறந்துடவே கூடாது. இப்பேற்பட்ட தந்தையை வந்து மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெக்கம் தான் வரணும். அதனால் பாபா சொல்கிறாங்க, இங்கிருந்து மிகவும் நல்லபடியாக புத்துணர்வு பெற்று நீங்கள் போகணும். ஏன்னா நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, இந்த ஞானத்தை நீங்கள் கேட்காம இருந்தீங்கனாலே சோடா வாட்டர் மாதிரி ஆகிடும். நல்லா இங்கே இந்த ஞானத்தை கேட்டு அப்படியே புத்துணர்ச்சியாக ஆகுறீங்க. அங்கே வெளி உலகத்தில் போனோடனே சோடா வாட்டர் மாதிரி அப்படியே எல்லாம் அப்படியே அந்த ஏறின போதை எல்லாம் கம்மியாயிடுது. வெளி உலக தேகதாரிகளை பார்த்தாலே எல்லாம் முடிஞ்சிடுது. அதனால் யாரையும் வந்து நீங்கள் பார்க்க வேணாம், எல்லாரையும் வந்து ஆத்மா தான், எல்லாருமே ஆத்மாக்கள், அவங்கவுங்களோட நடிப்பை தான் நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். சைலன்ஸ் பலத்தை வந்து நீங்கள் வந்து சேமிக்கணும். அப்பேற்பட்ட யோகத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து அமைதியின் சக்தியை வந்து நல்லா அனுபவம் செய்யணும். ஏன்னா சைலன்ஸ் பலத்தின் மூலம் உலகத்தின் மீது நீங்கள் வெற்றி அடைய வேண்டும்.
பதீத்தமான நிலையிலிருந்து பாவனமாக ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, நேரம் மற்றும் சங்கல்பங்களை சேவையில் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த மாதிரி விதாத்தா வரதாத்தா ஆகுக. இப்போது தனது சிறிய சிறிய விஷயங்களுக்காக, உடலுக்காக, மனதிற்காக, சாதனங்களுக்காக, சம்பந்தங்களுக்காக நேரம் மற்றும் சங்கல்பம் ஈடுபடுத்துவதற்கு பதிலாக இதை சேவையில் அர்ப்பணம் செய்யுங்க. இந்த சமர்ப்பண விழாவை கொண்டாடுங்க. எல்லாத்தையும் இப்போது உங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் இதிலலாம் மனசை ஈடுபடுத்தாதீங்க. உடலுக்காக, இந்த மனதுக்காக, மனசு அது ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும். இந்த சாதனங்கள், பொருட்களுக்கு, சம்பந்தங்களுக்கு இதிலலாம் நீங்கள் அதிகமாக ஈடுபடுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த நேரத்தை சேவையில் அர்ப்பணம் பண்ணுங்கள். சுவாசம் சேவையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சேவையோட பலன் தான் உங்களை மிக உயர்ந்ததாக உங்களை காப்பாற்ற போகிறது யாருன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சேவை தான். பல ஜென்மத்துக்கு நீங்கள் இப்போ வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் சேவையிலேயே மூழ்கிடுங்க. சேவையில் ஈடுபடும்போது சுய முன்னேற்றத்துக்கான பரிசும் தானாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உலகத்துக்கு நீங்கள் நன்மை பண்ண தான் உங்களோட சுய நன்மையும் கலந்துருக்கு. நீங்கள் யாருக்கும் நன்மையே பண்ணலைன்னா உங்களுக்கு எப்படி நன்மை ஏற்படும்? அதனால் நிரந்தரமாக மகாதானி, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய மகாதானியாக ஆகுங்க. விதாத்தா மற்றும் வரதாத்தா ஆகுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன் என்ன சொல்கிறாருன்னா, தனது ஆசைகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னா பிரச்சனைகளும் உங்களுக்கு குறைச்சிக்கிட்டே போகும். ஆசை இருக்க பிரச்சனைகளும் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் எல்லா ஆசைகளையும் குறைச்சிக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அவ்யக்த இஷாரா என்னென்னா, இப்போ ஒரு லௌகிக ரீதியில் ஒருவர் மற்றவரோட அன்பில் மூழ்கி இருக்காங்கன்னா அது அவங்க முகத்துலேயே தெரியும், கண்ணுலேயே, வார்த்தைகள்லேயே தெரியுது. இவர் அன்புலேயே மூழ்கிட்டார், நாயகியாக இருக்காங்கன்னா அவங்க அன்பில் எப்படி மூழ்கிடுறாங்க. அந்த மாதிரி எப்போதும் மேடைக்கு வரீங்களோ, இப்போது நீங்கள் மேடைக்கு வந்துட்டீங்க, அப்போது எந்த அளவுக்கு தனக்குள்ள தந்தையின் அன்பை வெளிப்படணும். தந்தை மேலே அவ்வளோ அன்பை பொங்கி வழியணும். அந்த அன்பு மற்றவர்களையும் அன்பான காயத்தை ஏற்படுத்தி விடணும். நீங்கள் அவர் மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ லவ், அந்த பாபாவை உயிருக்கு உயிராக நேசிக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வச்சு எங்களுக்கு அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளிகளாக மாற்றிட்டீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.